ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும், ஒரு 2-3 வாரத்துக்கு கவலையே வேண்டாம். வீட்டில் யார் ஜூஸ் கேட்டாலும் உடனே இந்தாங்க ஜூஸ் ரெடின்னு கொடுத்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி அப்படியே முழுசாக குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சீனிக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடிச்ச சீரகம், இது கூடவே ஒரு 10-12 புதினா இலை, கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள இங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சு. பயங்கரமா சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உள்ள இருக்கிற சதை பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை இதுக்கு முன்னாடி அரைச்ச சீனி புதினா பவுடரோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணீர் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நமக்கு மாங்காய் ப்ரிசர்வ் ரெடி. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 2-3 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். மொத்தமாக ஒரு பல்காக செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போ வேணுனாலும் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். சரி, இப்போ இதிலேருந்து ஜூஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 லிட்டர் குளிர்ந்த தண்ணீர், 1/2 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச மாங்காய் ப்ரிசர்வ், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக வறுத்த சீரகத்தூள் சேர்த்தா சுவையான மேங்கோ ட்ரிங்க் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.